மதுரையில் வீட்டில் இருந்த இளைஞரை நள்ளிரவில் வெளியே அழைத்து வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 24 மணி நேரத்திற்குள் அடுத்தடுத்து 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டதன் பகீர் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் சிலைமான் பகுதியைச் சேர்ந்தவர் அழகர் சாமி. இவர் 9ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு கூலி வேலைக்கு சென்று வந்துள்ளார். மது பழக்கத்திற்கு அடிமையான அழகர் சாமி செவ்வாய்க்கிழமை இரவில் மது போதையில் வந்து வீட்டில் தூங்கியிருக்கிறார். நள்ளிரவு 2 மணியளவில் அழகர் சாமியின் வீட்டிற்கு 3 வந்துள்ளனர். அவர்கள் கதவை தட்டி அழகர் சாமியை எழுப்பி வெளியே வரும்படி அழைத்துள்ளனர். அப்போது திடீரென அந்த கும்பல் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளது. படுகாயமடைந்த அழகர் சாமி வீட்டு வாசலிலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சிலைமான் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மது போதையால் ஏற்பட்ட தகராறில் அழகர் சாமி வெட்டி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து தப்பி ஓடிய குற்றவாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். செவ்வாய்க்கிழமை மாலையில் மதுரை மாவட்டம் சிக்கந்தர் சாவடி பகுதியில் கமலேஷ் என்ற இளைஞர் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்நிலையில் சிலைமான் பகுதியில் அழகர் சாமி அவரது வீட்டு வாசலில் கொலை செய்யப்பட்டுள்ளார். மதுரையில் 24 மணி நேரத்திற்குள் அடுத்தடுத்து 2 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.